Hi, Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths ordinary differential equation chapterல exercise 10.5ல 4th sum பார்ப்போம். இந்த வீடியோல 4thல 9th subdivision பார்ப்போம். Solve the following differential equations. Tan y dy by dx is equal to cos of x plus y plus cos of x minus y ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இது பாத்தீங்கன்னாவே தெரியும் cos of x plus y plus cos of x minus y. இதுக்கு ஃபார்முலா எழுதணும்னா என்ன வரும்? cos x cos y இங்க ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ் sin x sin y. அதே மாதிரி ப்ளஸ் இங்க cos x cos y ப்ளஸ் sin x sin y. ஸோ இப்போ இந்த ப்ளஸ் sin x sin y மைனஸ் sin x sin y கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 2 cos x cos y. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கோம். இங்கே tan y dy இந்த dx நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் into dx. வேரியபிள் அண்ட் செப்பரபிள் மெத்தடில் கொண்டு போயிடுறேன். இப்போ இந்த ஒய்யும் நம்ம இங்கே கீழே கொண்டு வரணும் இல்லையா? ஏன்னா y இருக்கு இங்கே. ஸோ அப்போ 1 by cos x tan y is equal to 2 cos x into dx. இப்போ 1 by cos x என்ன ஆகும்? நமக்கு sec x y தானே இங்கே கொண்டு வரும். sec y tan y into dy is equal to 2 cos x dx. So integrating on both sides. ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறேன். sec y tan y இதை இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? sec y. இது ஃபார்முலா தான். இங்கே cos x இன்டகிரேட் பண்ணோம்னா sin x வரும். ஸோ 2 sin x ப்ளஸ் c. ஸோ அவ்வளோதான். இது ஒரே சைடை கொண்டு வந்து எழுதினாலும் எழுதலாம். இப்போ இதோடவே ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஆன்சர் இஸ் sec y is equal to 2 sin x plus c. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.